பேசும் தலைமை நிகழ்ச்சி தொடர்கிறது. மூத்த தமிழின் முன்னோடி திரு தமிழவி மணியன் ஐயா அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அவங்ககிட்ட பேசலாம். ஐயா, கல் தோண்டி மண் தோன்றா காலத்தை வாளுடன் பிறந்த மூத்த குடி நம்முடைய தமிழ் குடி அப்படிங்கிற வரலாற்று பதிவுகள் நம்ம பார்க்குறோம். இந்த அளவிற்கு ஒரு தொன்மையான மொழி, தொன்மையான மக்கள் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எந்த விழுமியங்களை அடிக்கொடு காட்ட விரும்புகிறீங்க? இல்லை, தொன்மையான மொழி என்று நீங்கள் உலகத்தில் பார்த்தால் இப்பொழுது 6000த்திற்கு மேற்பட்ட மொழிகள் பேசப்படுகின்றன. 6000 மொழிகளில் 6 மொழிகள் மட்டும்தான் உயர்தனி செம்மொழிகள் என்று அங்கீகரிக்கப்படுகின்றன. அந்த 6 உயர்தனி செம்மொழிகளில் ஒன்று தமிழ் மொழி. நீங்கள் இந்த 6 மொழிகளையும் ஒன்றாக வைத்து கொண்டு பார்த்தாலும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் இலக்கியத்தில் நீங்கள் காணுகிற சமூக நேயம், அறம் சார்ந்த சிந்தனைகள் மற்றவற்றில் பார்ப்பது அரிது. எனவே எந்த வகையில் நீங்கள் பார்த்தாலும் பழைய தொன்மங்களை தேடி பார்க்கிற பொழுது தமிழருடைய வாழ்வும் மிகச்சிறப்பானது. தமிழரால் படைக்கப்பட்ட சிந்தனைகள் மிக மிக அற்புதமானவை. அந்த சிந்தனைகளின் முழு வீச்சையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் சங்க இலக்கியங்களுக்குள்ளே நீங்கள் மூழ்க வேண்டும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், குறைந்தபட்சம் புறநானூரையாவது புரட்டி பாருங்கள். நீங்கள் அந்த புறநானூரில் 400 பாடல்கள், அந்த 400 பாடல்களில் இப்பொழுது கூட 2 பாடல்கள் காணாமல் போய்விட்டன. அந்த 2 பாடல்கள் இல்லை என்பது கூட பெரும்பாலான தமிழர்களுக்கு தெரியாது. எனவே 2 பாடல்கள் இல்லை, மீதம் இருக்கிற 398 பாடல்களையாவது தயவு செய்து திரும்பி பாருங்கள். இன்றைய இளைஞர்கள் அவற்றையெல்லாம் படித்து பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட பாடல்கள் அவை! நீங்கள் வாழ்வு குறித்து யார் யாரோ எதையோ பேசுவான். மதுரை கணக்காயனார் மகன் நக்கீரனார் என்கிற புலவர் பாடிய ஒரு சின்ன பாடல் தான். தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிரற்றிய ஒருமையோர்க்கும் நடுநாள் யாமத்து பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் உண்பது நாழி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் ஓரக்குமே செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன பலவே. இந்த ஒரு பாடல் வழங்கக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிரற்றிய ஒருமையோர்க்கும், பரந்துபட்ட இந்த உலகம் முழுவதையும் அடுத்தவனோடு பங்கிட்டு கொள்ளாமல் தன்னுடைய வெண்கொற்ற குடையின் கீழேயே ஆளக்கூடிய அதிகாரம் கொண்ட அரசனாக இருந்தாலும் சரி, விலங்குகளை வேட்டையாடுகிற ஒரு கல்லாத ஒருவன் அவனாக இருந்தாலும் சரி, இந்த 2 பேருக்குமே உண்பது நாடி உடுப்பவை 2 தான். நீங்கள் உலகத்தையே கட்டியாளக்கூடிய அரசன் என்பதற்காக நீங்கள் இவ்வளவு உண்ண முடியாது. ஏராளமான செல்வங்கள் இருப்பதனாலேயே ஒரே நேரத்தில் 1000 உடைகளை உடுத்து கொண்டு நீங்கள் வலம் வர முடியாது. எனவே இதில் ஏழையானாலும் செல்வந்தனானாலும் உண்பது நாழி அளவு தான், உடுப்பவை 2 தான், மேலும் கீழும். பிறவும் எல்லாம் ஓரக்குமே, மற்ற எல்லா உணர்ச்சியும் அனைவருக்கும் ஒன்று தான். காமம், பசி, மற்றபடி எத்தனை உணர்வுகள் உண்டோ அத்தனை உணர்வுகளும் அனைவருக்கும் பொதுவானது தான். இதை சொல்லிவிட்டு அவன் கடைசியில் என்ன சொல்கிறான்? செல்வத்து பயனே ஈதல். நீ செல்வம் வைத்திருப்பது எதற்காக? அடுத்தவனுக்கு கொடுப்பதற்காக. செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன பலவே. எவனுக்கும் எதையும் கொடுக்க மாட்டேன், இது நான் சேமித்த செல்வம், நான் தான் அனுபவிப்பேன் என்று நீ அனுபவித்தால் அதன் மூலம் வரக்கூடிய துன்பங்களாலேயே நீ துவண்டு விடுவாய். இது எவ்வளவு பெரிய வாழ்வியல் தத்துவம்! இது இருப்பதை அடுத்தவனோடு பகிர்ந்து கொள் என்பதுதான் அந்த பாடலுடைய மிக முக்கியமான செய்தி. ஒற்றை வரியில் ஓஷோ சொன்னதான், லைஃப் இஸ் a festival, you celebrate it என்றார். வாழ்க்கை அது ஒரு கொண்டாட்டம், அதை கொண்டாடு என்றார். எனவே நீங்கள் துயரங்களை பார்த்து துவண்டு விடாமல் அந்த துயரம் நிறைந்த வாழ்வுக்குள்ளேயும் மகிழ்ச்சியை எப்படி கண்டெடுத்து வாழ்வது என்று பார். இவற்றையெல்லாம் புறநானூறு பேசுகிறதே. இன்றைய இளைஞன் இவற்றின் பக்கமாவது பார்த்திருக்கிறான். புறநானூற்றை பற்றி சொன்னீங்க. நம்ம 2000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட நம்ம பாதுகாத்து என்று கொண்டு வந்திருக்கிறோம். அந்த இத்தனை வருடங்கள்லையும் இந்த பொக்கிஷங்களாக வைத்துக் கொண்டிருப்பது அதை மட்டும்தான். இந்த நூற்றாண்டு பொக்கிஷங்களாக வைத்துக் கொண்டிருக்கிறோம், அதை பிரித்து பார்ப்பது கிடையாது. ஆனால் இந்த நூற்றாண்டுகளில் அந்த மாதிரி பொக்கிஷங்கள் படைக்கப்படுகிறதா அப்படிங்கிறது கூட கொஞ்சம் சந்தேகமாக தானே இருக்கு. இல்லை, அதாவது இப்படி ஒரு குற்றச்சாட்டை நாம் மேலெழுந்த வாரியாக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்பொழுதுமே தமிழர் வாழ்வில் படைப்பு இலக்கியம் என்பதை பார்த்தீங்கன்னா 2 தண்டவாளங்களில் ரயில் பயணிப்பதை போலத்தான் தமிழர் வாழ்வில் எந்த படைப்பு இலக்கியமும் செல்லும். ஒன்று நீங்கள் அன்பு சார்ந்த அகவாழ்வு, இன்னொன்று அறம் சார்ந்த புறவாழ்வு. எனவே அன்பு சார்ந்த அகவாழ்வும் அறம் சார்ந்த புறவாழ்வும் தான் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களைப் போல தமிழன் கண்டெடுத்து கொண்ட வாழ்க்கை முறை.
நீங்கள் எந்த இலக்கியத்தை படித்தாலும் சரி, அது அன்பு சார்ந்த அகத்தையும் அறம் சார்ந்த புறத்தையும் வெளிப்படுத்துவதாகத்தான் இருக்கும். அதில் அங்குமிங்குமாக சில வழுவு இருக்கலாம். எல்லாவற்றிலையுமே நீங்கள் நேர்கூடாகவே சிந்தித்து நேர்கூடாகவே நடக்கக்கூடிய நிறை மனிதர்கள் மட்டுமே இந்த உலகத்தில் இருந்து விட்டால் இது மண்ணுலகமாக இருக்காதே, பிறகு விண்ணுலகமாக மாறிவிடும். வானத்து தேவர்களே எல்லா வகையிலும் நெறி சார்ந்து வாழ்ந்தவர்கள் இல்லையே. அதனால் சிந்தனை அளவில் அப்படியும் இப்படியுமாக சிலவற்றை பார்த்தாலும் கூட பெரும்பாலான படைப்புகள் உங்களை நெறிப்படுத்தவும் முறைப்படுத்தவும் சரிப்படுத்தவும் தான் அந்த படைப்புகள் தங்களுடைய பாதையை வகுத்து கொள்கின்றன. படைப்பாளியும் தன் பேனாவை அதற்காகத்தான் பயன்படுத்துகிறான். ஒவ்வொரு கால சூழலுக்கும் தகுந்தாற்போல் அந்த எழுத்துக்கள் புதிய களத்தில் வரக்கூடியவர்களை வழிநடத்தக்கூடியதாகத்தான் இருக்கும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து இன்னும் இன்றைய எழுத்துக்கள், அதாவது பத்திரிகைகளில் எழுதிய விஷயங்கள், இன்று ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற விஷயங்களே மிகவும் சுருக்கமாக அதனுடைய முழுமையான விவரங்கள் இல்லாமல் ஒரு கோர் பாயிண்டை மட்டும் கொடுத்து எழுதப்படுகிறத நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். அது குறித்து ஒரு சில விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம். நேர்களை மீண்டும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மூத்த தமிழின் முன்னோடி திரு தமிழருவி மணியன் அவர்களோடு